இது வரைக்கும் பணத்துக்காக தாங்க நம்ம வேலை பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். ஆனா இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணம் நம்மளுக்காக வேலை பார்க்க போகுதுங்க. என்னங்க நான் சொல்றது ஒண்ணும் புரியலையா? ஆமாங்க. நீங்க வேலை பார்க்காமலேயே உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரூ. 1000 வச்சு அதை எப்படி 10,000 ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? நீங்க ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு மீண்டும் மீண்டும் இன்ட்ரெஸ்ட் வர விஷயம் தாங்க காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க. நானே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் பார்த்துருந்தேன். அந்த அண்ணா வந்து நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல ஒரு ஐடி வேலைக்கு போயிருந்தாங்க. ஆனா அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு வேலைக்கு போனோன்னையும் அவருக்கு கீர் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருந்தது. கீர் சைக்கிளும் வாங்கியிருந்தாரு. நல்ல ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லக்ஸூரியஸான ஒரு காரும் வாங்கியிருந்தாரு. வேற என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வீட்டுல வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம கிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல தான் அவர் யோசிச்சாரு, நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம தேவையற்ற பொருட்களை வீடு ஃபுல்லா வாங்கி குமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாரம் ஃபுல்லா ஆஃபீஸ் போயிடுவாரு, ஆஃபீஸ்க்கு அவருக்கு கேபும் வந்துடும். அதனால அந்த காரு எந்த விதத்திலையும் அவருக்கு பெருசா யூஸ் ஆகவே கிடையாது. எப்பாவது வெளியே ட்ரிப்பு போகணும் அப்படின்னா மட்டும் எடுத்துட்டு போயிருந்தாரு. ஆனா அதுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதுக்கும் சில வேலைகள் இருக்கு இல்லைங்களா? அப்படி இருந்தாலும் காசு அதுலயுமே வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீர் சைக்கிள் வாங்கினதோட சரி, ஒரு 2-3 நாள் ஓட்டுனதோட சரி, அதை மூடி வச்சது வாக்குல தான். அது எங்க இருக்கு, என்ன இருக்கு, அப்படி ஒரு பொருள் இருக்கான்னு கூட அவருக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தாங்க அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, நம்மளோட பணம் நம்மளுக்காக ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும், இல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரு சொன்ன விஷயம் தான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கும் எவ்வளோ நம்ம ஆசைகளுக்காக வீட்டுல குமிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துல நம்ம மைண்ட்ல எல்லாத்துக்குமே வந்து போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 10,000 20,000 பொருளுக்கு தான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? 100 200 பொருளுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற ஒரு விஷயம் தாங்க. ஆமாங்க, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பின்னாடி 1,00,000 கிடைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1100 கிடைச்சிருக்கும். 100 உங்களோட பணத்துக்கு வட்டி கிடைச்சிருக்கும். செகண்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டிக்கும் ஒரு வட்டி கிடைச்சிருக்கும். 1210 கிடைச்சிருக்கும். 3வது இயர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டிக்கும் ஒரு வட்டி கிடைச்சிருக்கும். 1331 கிடைச்சிருக்கும். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் கூட சேரும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபீஸ் தாங்க சொன்னேன். இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. A is equal to P 1 plus R by N whole N into T அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. எனக்கு அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தெரியல, பட் அந்த ஃபார்முலாவை எனக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியுது. அதை வச்சுதான் உங்களுக்கு இந்த இயர்லி கணக்கு வந்து நான் சொல்லி இருந்திருக்கிறேன். நீங்க டெய்லி 50 ரூபாய் சேவ் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி 1500 ரூபீஸ். அப்ப அந்த இயர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 18,000 ரூபாய். இத பேங்க்ல இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா டபுள் ஆகும், இல்ல அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் ஆகும். இதுதாங்க வந்து மேஜிக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம ரெகுலரா கன்ஸ்டன்டியா செய்ய ஆரம்பிச்சாலே போதும், அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்காகவும் நம்மளோட ஃபியூச்சருக்காகவும் நிறைய கஷ்டப்படுறோம். ஆனா நமக்கான ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நம்மளுக்கு ஒரு ஓரத்துல இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம அவங்களோட படிப்புக்காகங்கிற ஓட்டத்தையே ஓடாம நம்மளுக்கான பணத்தையும் நம்ம கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கணுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? 25 வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து 35 வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு இப்ப 26 வயசு ஆச்சு. எனக்கு 26 வயசுல நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 35 வருஷம் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆச்சு. அவரு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா என்னை விட கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவருக்கு கிடைக்கும். ஆனா சேம் அமௌண்ட் சேவ் பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியரா யாரு ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது அப்படின்னா
ஒரு ஒரு அமௌண்ட் சின்னதுல இருந்தே சேர்த்த ஆரம்பிச்சுன்னா எனக்கும் அவருக்கும் 10 இயர் இடைவெளி இருக்கு. அதாவது 10 இயர்ஸ் இடைவெளியில எனக்கு தான் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் அப்படிங்கறது தான் நம்மளோட பிக்கஸ்ட் பவருங்க. நம்ம காசு நம்ம சேமிக்கிறது மட்டும் போதாது, அதை க்ரோ ஆக்கணும். இல்ல அப்படின்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் பெருக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பணத்தை சேமிச்சு வைங்க. அந்த பணம் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். அதுதான் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு சேவிங்ஸ் என்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லை இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கும் சேவிங்ஸை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.